இந்தியா முழுவதும் நடக்கிற திட்டமிட்ட வன்முறைகள் வேற, இது ஒரு கிரைம், ஒரு பர்சனல் தனிப்பட்ட நபரினுடைய குற்றம். இந்த தனிநபர் குற்றங்கள் உலகம் முழுவதும் உண்டு. நீங்க எவ்வளவு பாதுகாப்பான சுவிட்சர்லாந்து, நார்வே மாதிரியான இல்ல அங்கெல்லாம் பாலியல் குற்றங்கள் குறைந்துருக்குது. அதான் சொல்றேன், அங்க அளவிற்கு தமிழ்நாட்டில் குறைவு. அங்க தமிழ்நாட்டை விட குறைவாக இருப்பதற்கு காரணம் நம்மை விட அதிகமான பாலியல் விழிப்புணர்வு இருக்குது. பாலியல் விழிப்புணர்வு இருக்கிற சமூகத்தில் பாலியல் சுதந்திரம் இருக்கும். நீங்க அடக்கி 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 நீங்க ஒரு கட்டுப்பட்டியாக வைத்திருப்பதன் விளைவு இந்திய சமூகம் கூடுதலான குற்றங்கள் நிறைந்ததாகும். சாதிய ரீதியாக ஒடுக்குவதால் தலித் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தான் இந்தியா முழுவதும் அதிகம் சார். பாதிக்கப்பட்ட பெண்களிலேயே தலித் பெண்கள் தான் அதிகம். ஏன்னா ஆதிக்க சாதி மனோநிலையில தான் அது நடக்குது. நீங்க சூத்திர சாதியை சேர்ந்தவர்கள், உயர்தட்டு மேல உள்ள ஜாதிகளை சேர்ந்த பெண்களை இப்படி பண்றது இல்ல. இப்ப இது எல்லாவற்றுக்குள்ள ஒரு உளவியல் இருக்குது. இந்த சமூகம் இப்படி பின்தங்கி இருக்கிறது. அந்த விதத்துல ஏன் 59,853 வழக்குங்கிறது எவ்வளவு இருக்குது, 5,934 வழக்குங்கிறது எங்க இருக்குது? அப்ப 10%, அதாவது 10 மடங்கு அதிகமா இருக்குது. அந்த இடைவெளிக்கு காரணம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் ஓரளவிற்கு இந்த கண்ணோட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறது. ஜாதிய அடிப்படையிலையும் மனநிலையை மாற்றி இருக்குது, பெண் சார்ந்த சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிறது. நான் சொல்றது பாலியல் குற்றங்கள் குறைவதற்கும், இந்த அத்துமீறல்கள் குறைவதற்கும், மிரட்டல்கள் குறைவதற்கும் சுதந்திரமான ஒரு சூழல் வேணும். அது மேலை நாடுகள்ல இருக்குது. அதுல தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை.